ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஊடகத்தில் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் நீதிமொழியின் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது நீதிமொழியின் புஸ்தகத்தினுடைய 90வது அத்தியாயம், பார்ட் 90. இதுவரைக்கும் இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் 89 செய்திகளை கொடுத்திருக்கிறேன். இது 90வது செய்தி. தொடர்ந்து பேச ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஏற்கனவே சொன்னேன், 12ஆம் வசனம், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்றை கவனிக்க வேண்டும். தோன்றுகிற வழி, கவனிங்க, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இட் சீம்ஸ். நன்மை மாதிரி தெரியும், அதற்கு நம்ம பல காரணங்களை சொல்லுவோம். அது அப்படி, இது இப்படி, இது இப்படி. நல்லா கவனிங்க, தோன்றுகிற வழி, ஆங்கிலத்தில் இட் சீம்ஸ், அது போடுறீங்களா? இட் சீம்ஸ் ரைட். நல்லது மாதிரி தெரியும், ஆனால் நல்லது இல்லை. சில பேர் பாருங்களேன், ஒரு தவறு செய்யும்போது அந்த தவறுக்கு பல காரணங்களை சொல்லுவார்கள். சீம்ஸ் ரைட், ஆங்கிலம் புரியாவிட்டால் பரவாயில்லை. அதாவது சரியானது மாதிரி தெரியும், ஆனால் சரியில்லை. கவனிங்கள், தவறு செய்கிற ஒவ்வொருவருமே தான் தவறு செய்தேன் என்று சொல்லுவதில்லை, தான் செய்த தவறுக்கு காரணம் சொல்லுகிறார்கள். என் மனைவி எப்படி செய்தாள், நான் இப்படி செய்தேன். என் கணவன் அப்படி செய்தான், நான் இப்படி செய்தேன். என் முதலாளி இப்படி செய்தார், நான் இப்படி செய்தேன். கவனிங்கள், நான் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சரியாய் தோன்றுகிற ஒன்று தேவனுக்கு சரியாய் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. கடந்த வாரத்தில் பேசினேன், திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். முடிந்தால் வாயை திறந்து, எனக்கு சரியாய் தோன்றுகிற ஒன்று தேவனுக்கு சரியாய் தோன்றுகிறதா? ஒருவேளை நான் இவரை சரிப்படுத்தலாம், 1க்கு 10 காரியங்களை சொல்லி அவரை என் பக்கம் இழுத்து கொள்ளலாம். அந்த அம்மாவையும் ஒரு காரியத்தை சொல்லி என் பக்கம் இழுத்து கொள்ளலாம். அதாவது நான் நீதிமான், என் பக்கம் நீதி இருக்கிறது என்பதை நான் சொல்லலாம். இவங்க 2 பேரையும் நான் என் பக்கம் இழுத்தாலும் பரலோக தேவனுக்கு நான் கணக்கு சொல்லணும். கவனிங்கள், எனக்கு சரியாய் தோன்றுகிற ஒன்று தேவனுக்கு சரியாக இருக்க வேண்டும் என்கிற எல்லாருமே. எலிசா கேட்டான், எங்கே போகிற? நான் சும்மா